ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வம் அகிலா ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். நம்ம இப்போ சுலபமான முறையில் செம்ம டேஸ்ட்டாக வெஜ்ஜி குருமா எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. வெஜ் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: 50 கிராம் பட்டாணி, 100 கேரட்டு, 100 பீன்ஸு, 100 கிராம் உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, கடுகு, பட்டை பாக்கெட்டு, கருவேப்பிலை, சோம்பு, தேவையான அளவு உப்பு, தேங்காய் பட்டை, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி. நல்லா எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் பட்டையும் இந்த தக்காளி பழத்தையும் மிக்சியில் மையாக அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் அரைக்கிறதுக்கு ஒரு 4 தக்காளி, 3 அதுலேருந்து பாதி தக்காளி பழம் எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்து அதில் வதக்கணும். நம்ம வெட்டி வச்ச தக்காளியில் பாதி தக்காளி தேங்காவோட அரைச்சிட்டு மீதி தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இந்த அளவு வதங்கினோன்னே நம்ம காய்கறி அதை சேர்த்துடலாம். காய்கறி போட்டு இங்கே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி விழுதை நெட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாழை போகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நாலு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு தூள், கொத்தமல்லி, நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையானது தண்ணி. தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடிடணும். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்குனா சூடான சுவையான வெஜ் குருமா ரெடி. ஆஃப்டர் few minutes சூடான செம்ம டேஸ்டான வெஜ் குருமா ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க.